Friends, நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஏரியாஸ் ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸில் கொஸ்டின் நம்பர் 6லேருந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டினில் a chord of the circle of radius 15 cm subtend an angle 60 degree. ஒரு கார்டு ஏபி இருக்குது. அது வந்து சென்டரில் வந்து 60 டிகிரி ஃபார்ம் பண்ணியிருக்கு. அந்த radius of the circle வந்து 15 சென்டிமீட்டராக இருந்தது அப்படின்னா ஏரியாஸ் ஆஃப் த கரஸ்பாண்டிங் மைனர் அண்ட் மேஜர் செக்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கார்டு வந்து சர்க்கிளில் 2 போர்ஷனாக பிரிக்குது. நான் இங்கே டாட் வைக்கிறேன் பாருங்களேன். இது வந்து மைனர் செக்மெண்ட், இந்த ரிமைனிங் இருக்க போர்ஷன் வந்து மேஜர் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மைனர் செக்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து ஏரியா ஆஃப் த கரஸ்பாண்டிங் செக்டர், இந்த செக்டர் வந்து ஆக்சுவலாக OACBO அப்படின்னு சொல்லலாம். OACBO இதுதான் நம்மளோட செக்டரோட நேம். இதில் இருந்து இந்த ட்ரையாங்கிள் OABயை மைனஸ் பண்ணிட்டா இந்த டாட் வச்சுருக்கேன் இந்த பார்ட் நமக்கு கிடச்சிரும்ல, அதுதான் நம்மளோட செக்மெண்ட். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு செக்டருக்கு நமக்கு டேரெக்டாக ஃபார்முலா இருக்குது, நம்ம அதை அப்ளை பண்ணிக்க போகிறோம். இவங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிக்கணும். இது என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள்னு முதல்ல பார்க்கணும். இதில் வந்து ஓஏவும் ஓபியும் ஈக்குவல். ஏன்னா ஓஏவும் ஓபியும் ஏன் ஈக்குவல்னா அவங்க 2 பேரும் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள், அதனால ஈக்குவல். ஒரு ட்ரையாங்கிளில் 2 சைடு ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு எதிரில் வர்ற ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ இது எக்ஸாக இருந்தால் இதுவும் எக்ஸாக தான் இருக்கும். அப்போ 60 + x + x = 180 அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா ஒரு ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிளை ஆட் பண்ணும்போது எப்போவுமே வந்து 180 தான் ஒரு ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. 60 அந்த பக்கம் போனால் -60 ஆகிடும். அப்போ 180ல் 60யை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 120. 2x = 120. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 60 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இதுவும் 60 தான், இதுவும் 60 தான். ஒரு ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிளும் 60 இருந்துச்சுன்னா அது ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். அப்போ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட ஏரியாவை தான் நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஏரியா ஆஃப் த செக்டருக்கு நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். θ/360 டிகிரி × πr² அப்படின்றது செக்டரோட ஃபார்முலா, மைனஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்ன்றதை விட இது ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா √3/4a² அப்படின்றது. a² அப்படின்றது அதோட சைடோட ஸ்கொயர். இந்த ட்ரையாங்கிளோட சைடு வந்து 15 தான், அதாவது ரேடியஸ் தான் அந்த ட்ரையாங்கிளோட சைடாகவும் இருக்குது. அப்போ அந்த ஏக்கு பதிலாக நம்ம 15 தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிக்க போகிறோம். தீட்டா கொஸ்டினில் 60 கொடுத்துருக்காங்க. 60/360 டிகிரி. பை வேல்யூ கொஸ்டினில் 3.14 அப்ளை பண்ணியிருக்க சொல்லியிருக்கிறதுனால 3.14 அப்ளை பண்ணிக்கோங்க. r² வந்து r வந்து 15, அப்போ இங்கே 15² மைனஸ் √3க்கு வந்து 1.73 அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 1.73 / 4. ஏன்றது உங்களோட ரேடியஸ் தான். ஸோ இங்கே 15² அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இதை இப்போ கால்குலேட் பண்ணிடலாம். இது 0க்கு 0 கட் ஆகிடும். இது 1s are, இது 6r கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வேல்யூ நியூமரேட்டரில் வந்து 3.14 மல்டிபிள் பை 15². 15 are 225. டினாமினேட்டரில் ஒரு 6 நம்மக்கிட்ட இருக்குது. இங்கே மைனஸ் 1.73 மல்டிபிள் பை 15 ஸ்கொயர் பண்ணால் 225. டினாமினேட்டரில் நம்மக்கிட்ட ஒரு 4 இருக்குது. நம்ம இதை 225 காமனாக எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லை தனித்தனியாக பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் 706.5 வருது. டினாமினேட்டரில் ஒரு 6 இருக்குது. ஸோ அங்கே இதே மாதிரி நான் இதை வந்து ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்க 2 பேரை டிவைட் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. ஸோ 1.73 கூட 56.25 மல்டிபிள் பண்ணிக்கலாம். இதோட டிவிஷன் வேல்யூ எப்படி பண்ணாலும் ஒரே மாதிரி தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதை டிவைட் பண்ணும்போது 117.75 கிடைக்குது. இவங்க 2 பேரையும் மல்டிபிள் பண்ணும்போது 97.3125 அப்படின்னு கிடச்சிருக்கு. இவங்க 2 பேரையும் மைனஸ் பண்ண வர்றது தான் நம்மளோட வேல்யூ. ஸோ 20.4375 வருது. ஏரியான்றதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயரில் ஆன்சர் எழுதணும். அப்போ இப்படி எழுதிருங்க. இதுதான் ஏரியா ஆஃப் த மைனர் செக்மெண்ட். ஏரியா ஆஃப் த மேஜர் செக்மெண்ட் வேணும் அப்படின்னா சர்க்கிளோட மொத்த ஏரியாவிலேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டா போதும். அப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த மைனர் செக்மெண்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். ஏரியா ஆஃப் த சர்க்கிளோட ஃபார்முலா πr². ஸோ ஏரியா ஆஃப் த மேஜர் செக்மெண்ட் வந்து சர்க்கிள் மைனஸ் மைனர் செக்மெண்ட். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் அப்படின்றது வந்து πr² மைனஸ் மைனர் செக்மெண்ட் வேல்யூ நம்ம ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறதுனால அதே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இதை எழுதிட்டோம். πr² அப்படின்றது வந்து 3.14 பைக்கு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. r² அப்படின்றது வந்து 15² மைனஸ் இந்த 20.4375 அப்படியே இருக்கட்டும். 15²டையும் 3.14ஐயும் மல்டிபிள் பண்ணணும். 15²னா இங்கே பாருங்கள் 225ம் 3.14ம் ஆல்ரெடி நம்ம இங்கே மல்டிபிள் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதே எடுத்துக்கலாம். ஸோ 706.5 அப்படின்றதான் இவங்களோட மல்டிப்ளிகேஷன் வேல்யூ. இங்கே ஆல்ரெடி 20.4375 இருந்தது. இவங்க 2 பேரையும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா 686.0625 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது தான் ஏரியா ஆஃப் த மேஜர் செக்மெண்ட்டோட ஃபைனல் வேல்யூ. கொஸ்டின் நம்பர் 7 பார்க்கலாம். A chord of a circle of radius 12 cm subtends an angle of 120 degree at the center. Find the area of the corresponding segment of the circle கேட்டிருக்காங்க.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து சர்க்கிளுக்கு வந்து ஒரு கார்டு வரைஞ்சிக்கலாம். நான் இப்படி வரைஞ்சிருக்கோம். இந்த கார்டு வந்து சர்க்கிளோட சென்டரில் 120 டிகிரி ஃபார்ம் பண்ணியிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கார்டோட இந்த எண்டிங் பாயிண்ட்ஸை எடுத்து சர்க்கிளோட சென்டரில் இப்படி மீட் பண்ண வச்சிருந்தா நடுவில் வந்து ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். அதுதான் ஆங்கிள் சப்டெண்டிங் அட் த சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 120 டிகிரி அப்படின்னு கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிள் தான் வந்து 120 டிகிரி. சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 12ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது 12 சென்டிமீட்டர். கொஸ்டினில் கேட்டிருக்குது ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த செக்மெண்ட்னா நான் இங்கே டாட் வைக்கிறேன் பாருங்க. இந்த போர்ஷன் தான் அவங்க கேட்டிருக்காங்க. இதை நம்ம டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. இந்த செக்டரோட ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ ட்ரையாங்கிளோட ஏரியான்னு சொல்லும்போது தான் இப்போ இது இந்த ட்ரையாங்கிளோட எந்த டீட்டெயிலுமே கொஸ்டினில் கிடையாது. இப்போ இது ஆக்சுவலாக 60 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து இது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னு யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். 90 கொடுத்தாங்கன்னா ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா பேஸும் 12 தான், ஹைட்டும் 12 தான் எடுத்துக்க முடியும். ஆனால் இங்கே 120ன்னு கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம இந்த ட்ரையாங்கிளோட பேஸையும் ஹைட்டையும் கண்டுபிடிச்சா மட்டும் தான் இதோட ஏரியாவை ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ முதல்ல இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதான் நம்மளோட பேசிக் ஃபார்முலா. இதில் முதல்ல ஏரியா ஆஃப் த செக்டர் அப்படின்னா நம்மளோட ஃபார்முலா தீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் அப்படின்றது. இது நமக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா தீட்டாவும் தெரியும், ஆரும் தெரியும். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளோட பேசிக் ஃபார்முலா வந்து ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் அப்படின்றது தான். இப்போ இந்த கொஸ்டினோட இந்த ட்ரையாங்கிளோட பேஸும் தெரியாது, ஹைட்டும் தெரியாது. அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இந்த ட்ரையாங்கிளோட பேர் வந்து ஓஏபி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஏபின்றது பேஸாக இருந்தது அப்படின்னா இந்த சர்க்கிளோட சென்டர்லேருந்து இந்த இடத்துல ஒரு 90 டிகிரி ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வரையணும். நம்ம இதை வந்து எம்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ ஓஎம் அப்படின்றது தான் இந்த ட்ரையாங்கிளோட ஹைட்டு. சர்க்கிளோட சென்டர்ல இருந்து 90 டிகிரி ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு பர்பண்டிகுலர் லைன் நம்ம வரைஞ்சோம்னா இட் வில் பைசெக்ட் த கார்ட். ஏஎம்மும் எம்பியும் டெஃபினட்டாக இப்படி தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஸோ இது வந்து 90 டிகிரி. இது வந்து உங்களோட ரேடியஸ் 12 சென்டிமீட்டர் தான். இந்த ஹாஃப் ட்ரையாங்கிள் மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த ஹாஃப் ட்ரையாங்கிளில் இது வந்து உங்களோட 90 டிகிரி. இது டோட்டலாக 120னா இந்த பக்கம் 60, இந்த பக்கம் 60 இருக்கும். அது எப்படி மேம் அது கரெக்டாக பிரியும் நம்ம சொல்ல முடியும்னா, ஏன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து காங்கிரண்ட் ட்ரையாங்கிள். ஏன்னா இந்த சைடு ஈக்குவலாக இருக்கு, ஏன்னா ரேடியஸ் இந்த நடுவில் இங்கே கட் ஆகிற பிளேஸும் சேம் தான். நடுவில் இருக்க இந்த ஓஎம் வந்து ஒரு காமன் சைடு, ரெண்டு பேரும் காங்கிரண்ட் ட்ரையாங்கிள், இவங்களோட எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவல். அப்போ இந்த ஆங்கிள் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், 60 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒரே ஒரு ஹாஃப் ட்ரையாங்கிள் எடுத்துட்டு ஓஎம்மோட லென்த்தையும் எம்பியோட லென்த்தையும் நம்மளால் ஃபைண்ட் பண்ணிட முடியும். இப்போ இந்த ஹாஃப் ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்து இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ஆங்கிள் 60, இந்த ஆங்கிள் 90, இந்த இடத்துல மட்டும் 12ன்னு கொடுத்துருக்காங்க. 12 சென்டிமீட்டர் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளோட ஆம்பிஷன் என்னன்னா இந்த ஓஎம்ஐயும் கண்டுபிடிக்கணும், எம்பியும் கண்டுபிடிக்கணும். ட்ரிக்னாமெட்ரி அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சலாம். இதுதான் நம்மளோட கிவன் ஆங்கிள். இந்த ஆங்கிளோட ஆப்போசிட் சைடு நமக்கு வேணும். ஹைபார்டெனஸ் சைடு அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம். சைன் 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபார்டெனஸ் தான் நம்மளோட ஃபார்முலா. சைன் 60 டிகிரியோட டேபிள் வேல்யூ √3/2. ஆப்போசிட் சைடு வந்து கொஸ்டின்ல எம்பி அப்படின்னு இருக்கு. ஹைபார்டெனஸோட வேல்யூ கொஸ்டின்ல ஆல்ரெடி 12ன்னு கொடுத்துட்டாங்க, 12ன்னு எழுதிக்கலாம். டிவைட்ல இருக்க 12 அங்கே போனால் மல்டிபிள் ஆகும். அப்போ 12√3/2 ஈக்குவல் டு எம்பி அப்படின்னு கிடைக்குது. ஸோ இப்படி இருக்கு. இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 6√3 அப்படின்றது தான் இந்த எம்பியோட வேல்யூ. ஸோ இதை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதே 60 பேஸ் பண்ணி இந்த சைடை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இது நம்மளோட ஆப்போசிட் சைடு, இது நம்மளோட adjacent சைடு, லாங் சைடு தான் ஹைபார்டெனஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ adjacent சைடு வேணும், ஆப்போசிட் சைடும் உங்களுக்கு தெரியும், ஹைபார்டெனஸும் தெரியும். நீங்கள் எந்த தீட்டா வேணாலும் எடுத்து நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். நான் காஸ் எடுத்துக்கிறேன். காஸ் 60 இஸ் ஈக்குவல் டு adjacent பை ஹைபார்டெனஸ். adjacentோட வேல்யூ கொஸ்டின்ல ஓஎம், ஹைபார்டெனஸோட வேல்யூ கொஸ்டின்ல 12. காஸ் 60 டிகிரி, காஸ் 60யோட டேபிள் வேல்யூ 1/2 ஈக்குவல் டு OM/12 அப்படின்னு இருக்கு. டிவைட்ல இருக்க இந்த 12 அங்கே எடுத்துட்டு போனால் மல்டிப்ளைட். அப்போ 1 × 12 12 தான். இதை கேன்சல் பண்ணால் 6. அப்போ இந்த ஓஎம்மோட லென்த் என்னன்னு கிடைச்சிருக்கு, 6ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ எம்பியும் கண்டுபிடிச்சாச்சு, ஓஎம்மும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த கொஸ்டின்ல இந்த எம்பியோட லென்த் வந்து 6√3 அப்படின்னா ஏஎம்மோட லென்த்தும் டெஃபினட்டாக 6√3 தான் இருக்கும். அப்போ ஏலேருந்து பி வரைக்கும் இருக்க டோட்டல் லென்த் எவ்வளோன்னா 12√3, ரெண்டு பேரோட அடிஷன் அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட போகிறோம். இப்போ தீட்டா 120/360 டிகிரி இங்கே வந்து πr² இருக்கா, மைனஸ் ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டுன்னு இருக்குல்ல. இந்த ட்ரையாங்கிளோட பேஸ்ன்னு பார்க்கும்போது ஏலேருந்து பி வரைக்கும். அப்போ பேஸில் ஏபின்னும் ஹைட்டுன்றது வந்து ஓஎம், அதனால இங்கே ஓஎம்ஐ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இது 1s are, இது 3s are. ஸோ 1/3 மல்டிபிள் பை பை வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 3.14ன்னு எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ 3.14ன்னு எழுதிக்கலாம். ரேடியஸ் வந்து கொஸ்டின்ல 12 இருக்கு, அதனால இங்கே 12² மைனஸ் 1/2 ஏபியும் ஓஎம்ஐ மல்டிபிள் பண்ணோம். ஏபியோட வேல்யூ கொஸ்டின் நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 12√3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 12√3 மல்டிபிள் பை ஓஎம்மோட வேல்யூ ஓஎம் 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இங்கே 6 அப்படின்னு எழுதி
ஸோ இதோட கால்குலேஷன் இப்போ நியூமரேட்டரில் இங்கே 3.14 இருக்குது. மல்டிபிள் பை 12 ஸ்கொயர் பண்ணால் 12 12s ஆர் 144 கிடைக்கும். டினாமினேட்டரில் ஒரு 3 இருக்குது. 3 டேபிளில் இந்த 144 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 3 4s ஆர் 12, பேலன்ஸ் 2, 8 3s ஆர் 24. இங்கே 2 டேபிளில் இந்த 12 கேன்சல் பண்ணிடலாம். 6 வரும். 6 6 ஆர் 36√3 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இதோட வேல்யூஸ் மட்டும் நம்ம மல்டிபிள் பண்ணிட்டா போதும். ஏன்னா √3யோட வேல்யூ இங்கே 1.73 கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி கொஸ்டினில். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 12 ஸ்கொயர் பண்ணால் 144 வந்தது. இந்த 3ஆல் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே 6 6 ஆர் 36ம் √3 இருக்குது. √3 வேல்யூ அவங்க கொடுத்துருந்த 1.73 போட்டுட்டு மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 62.28 கிடச்சிது. 3.14ம் 48 மல்டிபிள் பண்ணிட்டா 150.72. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டா 88.44 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்குது. அதுதான் அவங்க கேட்ட செக்மெண்ட்டோட ஃபைனல் ஏரியா வேல்யூ. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.